அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காரைக்குடி கழனிவாசல் ரூபாய் 32 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவினை திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்க பகிர்ந்துக்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமே 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்ல தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தான் இந்த மினி டைடல் பூங்கா அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி போன்ற நகரங்கள்ல இந்த மினி டைடல் பூங்கா கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய கழனிவாசல் அப்படிங்கிற பகுதியில 32 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பூங்காவை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக நவீன வசதி கொண்ட தகவல் தொழில்நுட்ப உள்ளடக்கிய ஒரு பூங்காவாக இந்த டைடல் பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்காவை தான் முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.